Hello viewers, welcome to Makar Desk. இன்றைக்கி நம்ம மேங்கோ டெஸ்கில் பார்க்க போகிற ரெசிபி கடலை பருப்பு புட்டு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி. இதோட ஆக்சுவல் நேம் கேசப்பொடி இல்லை தேசப்பொடி இல்லைனா திருநெல்வேலி சைடில் உக்கரைன்னு சொல்லுவாங்க. இதை பொதுவாக தீபாவளி மற்றும் கார்த்திகை தீபம் நாளில் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பாரம்பரிய இனிப்பு வகை. நிறைய பேர் மறந்து போன, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ மூலமாக இது நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூந்தி மாதிரி இருக்கும். மொத்தமாகவே ஒரு 3 மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் இருக்கும். இதை 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைக்கணும். சின்ன மிக்ஸி ஜாரே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன குவான்டிட்டி போட்டு பேட்சாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி பல்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் தொடர்ந்து அரைக்கக்கூடாது, விட்டு தான் அரைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கடலைப்பருப்பு முழுசாக தெரியக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கடலைப்பருப்பு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ரெடி பண்ண கடலைப்பருப்பு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். இப்போது இந்த பேஸ்ட்டாக இருக்கிற கடலைப்பருப்பு நல்லா உதிரி ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கைவிடாமல் கிண்டணும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல பேஸ்ட்டாக இருந்தது, இப்போ நல்லா உதிரி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பில் ஒரு ரா ஸ்மெல் வரும், அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். நான்ஸ்டிக் பேன் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. அப்பப்போ கிராஜுவலாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நெய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். கடலைப்பருப்போட ஆர்டர் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது நல்லா பொறுமையாக வதக்கினா தான் சட்டில் ஆகும். நெய் அப்பப்போ சேர்க்கும் போது அது கொஞ்சம் சட்டில் ஆகிடும். இப்போ நல்லா பொறுமையாக வதக்கணும். இந்த மாதிரி பேனில் நல்லா எல்லா கார்னரும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸில் இன்னும் நல்லா உதிரி ஆகிருக்கு. எவ்வளோ ஃபைனாக இது பவுடர் மாதிரி ஆகுதோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா கலர் நல்ல லைட்டன் ஆகிருக்கு. நல்லா தூளாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இது கூட ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கிறதே தெரியக்கூடாது. இது தேங்காயில் நல்லா பிளெண்ட் ஆகணும். அண்ட் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரமும் அடுப்பில் இருக்கக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்த பிறகு பச்சை வாசனை ஃபுல்லாக போய் நல்ல ஒரு அரோமா கிடைக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் ஏலக்காய் பொடியும் தேங்காவும் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியே மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச முந்திரி இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒரு ஃபைனல் மிக்ஸ். நல்லா க்ரம்பிள் ஆகி ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருந்துச்சு. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வறுத்தோம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட். நீங்கள் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு சேர்த்திங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி அது ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம நார்மலாக புட்டுக்கு சேர்க்குற மாதிரி தனியாக வறுத்துட்ட பிறகு தான் லாஸ்ட்டில் சர்க்கரை சேர்க்கணும். சுகர் இது கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். பாதி அளவு சர்க்கரையே ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு எங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் தான் படைப்போம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேக்கர் டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.